வணக்கம் நண்பர்களே. அரசு ஊழியர்கள் இதை செய்தால் சம்பளத்தில் 20% பிடித்தம் முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு ஊழியர்களை சுற்றி தற்போது முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. முதல் திருமணம் சட்டப்படி முடிவுக்கு வருவதற்கு முன்பாகவே இரண்டாவது திருமணம் அல்லது மற்றொரு திருமண உறவில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முதல் மனைவி அரசிடம் முறையிடும் பட்சத்தில் சம்பளத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகையை பிடித்தம் செய்து அந்த பணத்தை மனைவிக்கு வழங்கும் நடவடிக்கை குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. 20% சம்பள பிடித்தம் எதற்காக அப்படின்னா, முதல் திருமண உறவு சட்டப்படி முடிவடையாமல் மனைவியை தனியாக விட்டுவிட்டு மற்றொரு திருமண உறவில் இருக்கும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் 20% வரை பிடித்தம் செய்யும் நடவடிக்கை குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிடித்தம் செய்யப்படும் தொகை தகுதியுள்ள மனைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதன் முக்கிய நோக்கம் சட்ட நடவடிக்கைகள் நீண்டகாலம் நடைபெறும் சூழ்நிலையிலும் முதல் மனைவிக்கு பொருளாதார பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்வதாகும். முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக முடிவடையாமல் மற்றொரு திருமணத்தில் ஈடுபடுவது தொடர்பாக அரசு ஊழியர்களுக்கு எதிராக ஒழுங்கு மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதனால் திருமண உறவை முடித்துக்கொள்ள விரும்பும் அரசு ஊழியர்கள் சட்டப்படி தேவையான விவாகரத்து நடைமுறைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். முதல் மனைவியை விட்டு பிரிந்து சட்டப்பூர்வ விவாகரத்து பெறாமல் மற்றொரு பெண்ணுடன் திருமண உறவில் இருப்பது தொடர்பாக பல புகார்கள் மற்றும் வழக்குகள் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் பெண்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த தகவலை அனைத்து மாநில அரசு ஊழியர்களுக்கும் உடனடியாக அமலுக்கு வந்த ஒரே மாதிரியான புதிய சட்டம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். குறிப்பிட்ட மாநிலத்தில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை, அரசு ஊழியர் நடத்தை விதிகள் மற்றும் நடைமுறையில் உள்ள சட்டங்களின் அடிப்படையில் விதிமுறைகள் மாறுபடலாம். எனவே அரசு ஊழியர்கள் தங்களுடைய மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சரிபார்ப்பது அவசியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து அரசு ஊழியர்களாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற முக்கியமான அரசு அறிவிப்புகள் மற்றும் சட்ட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம்.